நம்முடைய தொழிற்சங்கத்தின் சார்பில் நடைபெற இருப்பதால் நம்முடைய தொழிற்சங்க நிறுவன தலைவர் ரெட்சன்சி அம்பிகாபதி அவர்கள் சங்க கொடியேற்றி இப்போது நம்முடைய ஓட்டுநர் தோழர்கள் கோஷம் எழுப்பி மேதின சோலுரை ஏற்போம். வாழ்கவே 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 மே தினம் வாழ்கவே தினம் வாழ்கவே 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 தொழிலாளர் தினம் வாழ்கவே தினம் வாழ்கவே வெல்கவே 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 ஓட்டுநர் ஒற்றுமை வெல்கவே ஓட்டுநர் ஒற்றுமை வெல்கவே 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 தொழிலாளர் ஒற்றுமை வெல்கவே ஒற்றுமை வெல்கவே காப்போம் 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 போக்குவரத்து தொழிலை காப்போம் போக்குவரத்து தொழிலை காப்போம் பாதுகாப்போம் 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 ஓட்டுநர்களை பாதுகாப்போம் ஓட்டுநர்களை பாதுகாப்போம் காப்போம் 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 சுற்றுலா தொழிலை காப்போம் சுற்றுலா தொழிலை காப்போம் ஒன்றிய அரசே மாநில அரசே ஒன்றிய அரசே மாநில அரசே உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் எழுகவே 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 ஓட்டுநர் எழுச்சி எழுகவே ஓட்டுநர் எழுச்சி எழுகவே போக்குவரத்து தொழில் தான் போக்குவரத்து தொழில் தான் சுற்றுலா தொழில் தான் சுற்றுலா தொழில் தான் இந்தியாவின் ஆதாரம் இந்தியாவின் ஆதாரம் தூக்கி நிறுத்து தூக்கி நிறுத்து தூக்கி நிறுத்து தூக்கி நிறுத்து சமன்படுத்தும் 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 ஒன்றிய அரசே மாநில அரசே ஒன்றிய அரசே மாநில அரசே சுய வேலை வாய்ப்பை சுய வேலை வாய்ப்பை தந்திடும் போக்குவரத்து தொழிலை தந்திடும் போக்குவரத்து தொழிலை காத்திடு 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 வாழ்கவே 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 மே தினம் வாழ்கவே மே தினம் வாழ்கவே 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 தொழிலாளர் தினம் வாழ்கவே தொழிலாளர் தினம் வாழ்கவே. தொழிலாளர்கள் தினம் சிறப்பாக நம்முடைய சங்க தலைவர் அவர்கள் கொடியேற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த மே தினத்தை பொறுத்தவரை தொழிலாளர்கள் மிகப்பெரிய கோரிக்கையினை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி அதன் மூலமாக 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்கின்ற மிகப்பெரிய கோரிக்கையினை வெற்றி பெற்ற நாள் இந்த மே தின நன்னாள். இந்த நாளை, இந்த தியாக தினத்தை நினைவுபடுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த விதமான இடையூறுகள் ஏற்பட்டாலும் தொழிலாளர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் இந்த மே தின விழாவை நம்முடைய சங்கத்தின் சார்பில் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய ஓட்டுநர் தொழில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசாலும் மாநில அரசாலும் நசுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய தொழில் மேம்படுத்துவதற்காகவோ பாதுகாப்பதற்காகவோ யாரும் எவ்விதத்திலும் தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு பக்கம் ஓட்டுநர் தொழிலை நசுக்கின்ற வகையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் டோல்கேட் கட்டணங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் அந்த போக்குவரத்து வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு எந்த அரசும் நம்மை கண்டுகொள்ளாமல்
நம்முடைய தொழிலை பாதுகாக்காமல் விலை உயர்வையும் கட்டணங்கள் உயர்வையும் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதற்கான ஒரே விடிவு என்ன என்று நாம் சீர்தூக்கி பார்த்தால், வேளாண் தொழிலாளர்கள் ஒரு வருட காலம் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியிலே போராடினார்களே, அதை போன்ற ஓட்டுநர்கள் அனைவரையும் ஒன்று திரண்டி போராடினால்தான் நமக்கான விடுதலை கிடைக்கும். அதனால் மேதின நன்னாளில் நான் அனைத்து ஓட்டுநர் தோழர்களையும் அனைத்து ஓட்டுநர் சங்கங்களையும் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்வது, எல்லா ஓட்டுநர்களையும், லாரி ஓட்டுநர்கள், வேன் ஓட்டுநர்கள், சுற்றுலா ஓட்டுநர்கள் என்று பிரித்து பார்க்காமல் அனைத்து ஓட்டுநர்களையும் ஒன்று திரட்டி போராடினால்தான் ஓட்டுநர் தொழிலுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், ஓட்டுநர் தொழிலை பாதுகாக்க முடியும் என்கின்ற ஒரு நிலை இன்றைய தினம் நம்மிடத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் அனைவரையும் ஒன்றுபட்டு நிற்போம், போராடுவோம். ஜாதி பேதங்களை கடந்து, மத பேதங்களை கடந்து ஓட்டுநர் சமுதாயம், அந்த சமுதாயத்தை இணைக்கின்ற வேலையினை எங்களுடைய தொழிற்சங்கம் முன்னெடுத்திருக்கிறது. அனைத்து தொழிற்சங்கங்களும் அதேபோல் முன்னெடுத்தால் இந்த ஓட்டுநர்களுக்கான விடுதலை கிடைக்கும் என்கின்ற இந்த மேதின செய்தியாக வெளியிட்டு ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். தோழர் AS ராஜு அவர்கள், தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மேதின செய்தி. தோழர் சுகுமார் அவர்கள் சால்வை அணிவிப்பார். அடுத்தபடியாக நம்முடைய நிறுவன தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இந்த மே தினம் ஒவ்வொரு வருடமும் மே தினத்தில் நாம் உறுதியேற்றுக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சிறப்பான தினத்தில், அதுவும் நமக்கு முன்னோர்கள் வாங்கி கொடுத்த இந்த உழைப்பாளியின் தினத்தில் அவர்களுக்கு 8 மணி நேரம் வேலை என்ற உத்தரவாதத்தை அளித்து உலகத்துக்கு வழிகாட்டிய அந்த மாபெரும் போராட்டத்தில் வெடித்ததுதான் இந்த மே தினம். அப்படிப்பட்ட ஒரு மே தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் இங்கு நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இதை மேலும் வலுப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய ஒவ்வொரு ஓட்டுநரும் அவருக்கு தகுந்தாற்போல் உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர் நம்முடைய சாமி அவர்கள் பொதுச்செயலர் சொன்னது போல் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற வகையில் ஒவ்வொரு ஓட்டுநரும் 60 வயது கடந்து விட்டால் ஓய்வூதிய திட்டம் 3000 என்று சொன்னார்கள். ஆனால் அது எவ்வளவு பேர் செல்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் அதை வருகின்ற மத்திய அரசாங்கம் இப்போ இனிமேல் வர ஜூன் மாதம் புதிய அரசாங்கம் அமைய இருக்கிறது. அதுவும் நமக்கு வேண்டிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்தால் இந்த தொழிற்சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைப்போம் என்று இதன் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு 6000 ரூபாய் மாதம் ஓய்வூதியம் கண்டிப்பாக வழங்க வேண்டும். யாருக்கோ வழங்கி, இவர் சொன்னது போல் இந்தியாவின் மூலதனமே சுற்றுலாத்துறை தான். அந்த சுற்றுலாத்துறை ஓட்டுநர்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு ஓட்டுநர் இன்முகத்தோடு அவர்கள் உழைத்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் நேரம் பார்க்காமல் காலம் பார்க்காமல் அவர்கள் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஓட்டுநர்கள் சமுதாயம் அவர்கள் 60 வயது கடந்து விட்டால் உழைப்பு என்று உழைத்து விட்டு அவர்களுக்கு வயதான காலத்தில் யாரும் காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஓட்டுநர்களுக்கு மாதம் 6000 ரூபாய் ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் இதை கவனத்தில் கொண்டு இதை கோரிக்கை மனுவாக நாங்கள் கண்டிப்பாக வைப்போம். ஏற்கனவே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஓய்வூதியம் கொடுப்பதாக. ஆனால் ஒரு மிஞ்சி போனால் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் 10000 பேர் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு சொல்லி டிவியில் பேப்பரில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அதை தயவு செய்து அதை கலைச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கும் யாராருக்கெல்லாம் கிடைக்கலன்றது பார்த்து ஒரு மாவட்டத்துக்கும் தனியாக சிறப்பு முகாம் அமைச்சு இவங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓட்டுநர் சமுதாயம் மேலும் முன்னேறுவதற்கு நீங்களும் வாடிக்கையாளர் நல்ல இன்முகத்தோடு ஒவ்வொரு ஓட்டுநரும் ஒவ்வொருத்தரும் ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா சவாரிக்கு ஏற்ற மாதிரி மூஞ்சி காமிப்பாங்க. அப்படிலாம் இல்லாத எல்லா சவாரியும் ஒரே மாதிரி நினைக்கணும். அது சின்ன சவாரியாக இருந்தாலும் பெரிய சவாரியாக இருந்தாலும் ஒரே மாதிரி நினைச்சா எதிர்காலம் நல்லா இருக்குன்ற இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு ஓட்டுநர் சமுதாயத்தினுடைய
மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சங்க சட்ட ஆலோசகர் தங்கவேலு அவர்கள் இப்பொழுது நன்றியுரை ஆற்றுவார். இந்த மே தினத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைத்த அனைத்து ஓட்டுநர்களுக்கும், முன்னின்று நடத்திய நமது மாநில பொதுச் செயலாளர் PR சாமி அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றிய டாப் 4 ஊழியர்கள் மற்றும் ஃபாஸ்ட் ட்ராக் ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து உங்கள் பொன்னான ஆதரவினை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.